ஒருத்தர் உங்களை ஒரு கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கம்பெனிக்கு நேராக போகிறீங்க, உள்ளே போகிறீங்க, அந்த ஹெச்ஆர் பர்சனை மீட் பண்ணுறீங்க. அவங்க ரெஸ்யூம் வாங்கி வச்சுக்கிட்டு, இப்போ எதுவும் வேக்கன்சி இல்லை, நான் வேக்கன்சி வரும்போது சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி வந்துடுறீங்க. வந்து ரெஃபர் பண்ணவர்கிட்ட, நான் போனேன் சார், ரெஸ்யூம் மட்டும் வாங்கிட்டாங்க, வேறு எதுவும் சொல்லலை, எதுவும் வேக்கன்சி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இது கரெக்டாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்யூம் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க இப்போ எதுவும் வேக்கன்சி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்றத அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அதெல்லாம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரெஸ்யூம் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, வேறு ஏதோ வேலையாக இருந்திருப்பாங்க. அவங்க ரெஸ்யூம் பார்த்துக்கிட்டே அவங்க மைண்டில் வேறு விஷயங்கள் ஓடிக்கிட்டு வந்திருக்கும். சரி, ஒருத்தர் யாரோ ரெஃபர் பண்ணியிருக்காரு, தெரிஞ்ச ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்டோ சீனியரோ யாரோ ரெஃபர் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே அனுப்பியிருக்காங்க. அந்த ரெஃபர் பண்ணவர் மூலமாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு உள்ளே போயிட்டு அந்த ஹெச்ஆர் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட். அது மட்டும்தான் அந்த அந்த பர்சனோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எவ்வளோ தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட், பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் உங்களை ரெஃபர் பண்ணாலும், நீங்கள் சரியான மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் உங்களை அந்த ஹெச்ஆர் பர்சன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்ற அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த அவரை போய் மீட் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு, எனக்கு இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் இது, உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் ரிலேட்டடாக எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த ஒர்க்லாம் தெரியும், நான் அந்த ஒர்க் தான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அதில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் இவ்வளோ சேலரி தான் வாங்குகிறேன், எனக்கு நான் லோக்கலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு சேலரி கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்துடுவேன், இமீடியட்டாக நான் ஜாயின் பண்ணுவேன், நான் இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், இல்லை நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் சைடில் இருந்து அவங்களுக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் டெக்னிக்கலாகவும் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களோட பேக்ரவுண்ட் இதை பற்றி நீங்கள் அவங்க காதில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்ககிட்ட அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியணும். அது எதுவுமே சொல்லாமல் கொண்டு போய் ரெஸ்யூமை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படியே கேள்வி கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன சொல்லிட போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் அங்கே உருவாகும். அதனால் ஒரு ஹெச்ஆர் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் உங்கள்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாரு. இந்த என்ட்ரி டிக்கெட்டை பாசிட்டிவாக பயன்படுத்திட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்களேன்றதுக்காக எந்த கம்பெனிலையும் இன்டர்வியூ பண்ணாமல் உங்களை எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே வேக்கன்சி இல்லைன்னே வச்சுப்போமே, வேக்கன்சியே இல்லைன்னா கூட சில பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸை ஹெச்ஆர் பர்சன் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கேண்டிடேட் இந்த காஸ்ட்டுக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி க்ரியேட் பண்ணி கூட போடுவாங்க. அட்லீஸ்ட் இனிஷியலாக ஒரு கான்ட்ராக்சுவலில் போடுவாங்க, ஒரு ஆஃப் ரோலில் போடுவாங்க. நீங்கள் ஒரு 6 months 1 year ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களை ரெகுலர் ஒர்க்கு மாற்றுறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி அவங்களே அந்த கேட்வே ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும், தரவுகளையும், டேட்டாவையும் நீங்கள் தான் அங்கே சப்மிட் பண்ணணும். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கணும். உள்ளே போனோம், ரெஸ்யூம் கொடுத்தோம் அப்படின்னு ரெஃபர் பண்ணவர்கிட்ட போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு இருக்கிறது சரியான அப்ரோச் கிடையாது. அந்த ரெஸ்யூம் எடுத்து அவங்க பத்திரமா தான் வச்சுருப்பாங்க. பட் பின்னாடி உங்களை கூப்பிடுவாங்களான்னு அது தெரியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட பேசவே இல்லை, எதுவுமே அங்கே இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் எந்த வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால் ஒரு ஜாப் ரிலேட்டடாக ஒரு வேக்கன்சிக்காக, இல்லை ஒரு வேக்கன்சி இருக்கோ இல்லையோ உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அங்கே போயிருக்கீங்க, அவங்கள மீட் பண்ணிட்டீங்கன்னாலே தட் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு எக்ஸ்பிளைன் தெம் அபவுட் யுவர் ப்ரொஃபைல். இதை நீங்கள் தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். எங்கே போனாலும் ஒரு ஹெச்ஆர் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு, அவங்க கூட போய் நேரில் போய் உட்காந்து பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குனாலே ஓரளவுக்கு அவங்க நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் உங்களை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கான வழிகளை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். உங்கள் ப்ரொஃபைலில் அட்மோஸ்ட் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் உங்களோட கேண்டிடேட்ஸுக்கான வேல்யூ அடிஷன் அங்கே கிரியேட் ஆகும். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை எப்படி எக்ஸலண்ட்டாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கே என்னென்ன பேசணும்னு நீங்கள் கிளியராக டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். தேங்க்யூ.